அவள் அந்த வழியாக தினமும் வேலைக்கு போகிற ஒரு இளம்பெண். ஒரு நாள் பார்க்கும்போது அந்த வீட்டு திறந்துருந்தது. அந்த அம்மா சோர்வாக படுத்திருந்தாங்க. ஆனால் அவளுக்கு பேசி பழக்கம் இல்லாதனால கதவை மட்டும் ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அவள் அடைச்சி வச்சுட்டு போனான். மறுநாளும் அவங்க வெளியில் படுத்திருந்தாங்க. அவளும் பார்த்து யோசனையில் போயிட்டா. 3ஆவது நாள் அவங்கள வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது அவள் ஒன்றும் யோசிக்கல, வீட்டுக்குள்ளே போயிட்டா. அம்மா உங்களுக்கு என்னம்மா செய்யுது அப்படின்னு விசாரித்தா. அவங்களுக்கு மருந்து மாத்திரை தேவைப்பட்டது. அதனால் மருந்து மாத்திரைக்கு ரூபாய்க்காண்டி அலைஞ்சா. வழக்கமாக ஒரு இடத்துல விறகு சேகரித்து கொண்டு கடையில் போட்டு விற்பா. அதனால் அதே மாதிரி இன்றைக்கும் போய் விறகுகளை பொறுக்க ஆரம்பித்தா. அதை கொண்டு போய் கடைக்கார்ட்ட கொடுத்தா. ஐயா, கொஞ்சம் விறகு கொண்டு வந்திருக்கேன், மருத்துவ செலவுக்கு தேவைப்படுது, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னா. கொடுமா, உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்ட்டு கடைக்கார் வாங்கிட்டு பணம் கொடுத்தாரு. அதை கடையில் கொடுத்து மருந்து வாங்கிட்டா. மருந்து வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டை பார்த்து ஓடுனா அந்த அம்மாவுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு. ஓடி போய் அந்த அம்மாவை பார்த்து தூக்கி எழுப்பி வச்சு அந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுத்து மாத்திரையெல்லாம் கொடுத்து, சாப்பிடுங்கம்மா, நோய் குணமாயிரும் அப்படின்னா. தினம் அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மாவுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து தண்ணிலாம் கொடுத்து வேண்டியதை செஞ்சுட்டு போவாள். அந்த அம்மா கொஞ்சம் சுகமாயிட்டாங்க. எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மகளே, அம்மா நீங்கள் நல்லாயிட்டீங்க, எனக்கு அதே போதும் அப்படின்னா. அன்புள்ளங்கள் இணைந்தன.